இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தை நாம் தான் பராமரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். நிச்சயமாய் நம்மை குணமடைய செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். ஆனால் அதே நேரத்தில் சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்னா, அதற்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அதுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். நிறைய பேர் நான் சாப்பிட்றதில்லை, அந்தந்த நேரத்தில் பண்ணுறதில்லை, இவங்களே உடம்ப நல்லா கெடுத்துட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவாங்க, சாத்தான் இப்படி பிரச்சனையை கொடுத்துட்டான் அப்படின்ட்டுவாங்க. சாத்தான் நிச்சயமா சொல்லுவான், ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ட்டுவான். இவரே என்னமோ பண்ணி உடம்பு கெடுத்துட்டாரு அப்படின்னு. ஆகவே என்ன பண்ணணும்னா, நம்முடைய உடம்பை நம்ம என்ன பண்ணணும், பார்த்து கொள்ள. சுகவீனப்பட்டு மரண தருவாயில இருந்தானா, அப்பொழுது பாருங்க, இவர் பவுல் அப்போஸ்தலன் அவனுக்காக கெஞ்சினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவனுக்கு இறங்கும். அவனுக்கு இறங்குறது மாத்திரமல்ல, எனக்கும் இறங்குங்க ஆண்டவரே. துக்கத்தின் மீது துக்கம் அடைந்து நான் ஆண்டவரே இன்னும் துயரப்படாதபடிக்கு எனக்காக அவனை குணமாக்குங்க ஆண்டவரே, எனக்காக இறங்குங்க ஆண்டவரே என்று அவன் துக்கித்து அழுது பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சரீரத்தை நீங்களே கெடுத்து கொண்டு இருக்கலாம், அல்லது சத்துருடைய போராட்டத்தின் நிமித்தம் ஒருவேளை நோய் வந்திருக்கலாம். அது என்ன காரியமா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் இறங்கும் பொழுது, அவருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். மரண தருவாயில் அவன் கிடந்தான். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுகையில் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னார், 15 வருஷங்களை எசேக்கியாவே உனக்கு நான் கூட்டி கொடுக்கிறேன், உன்னுடைய ஜீவ நாட்களை நான் கூட்டி கொடுக்கிறேன். ஜீவ நாட்கள் நல்ல சுகத்தை கொடுத்தாதான் ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும், இன்னும் நல்ல ஓட முடியும், இன்னும் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும். கர்த்தருக்காக அவருடைய எல்லா அவருடைய கிரியைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு விவரிக்கும்படி கர்த்தர் உன்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு இறங்கி ஒரு சுகத்தை தாங்க. என்னுடைய ஆண்டவரே கணவனுக்கு ஆண்டவர் சுகத்தை தாங்க, மனைவிக்கு தாங்க, என் பிள்ளைக்கு தாங்க என்று இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். மாத்திரமல்ல, உன்னை அவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த எப்பிராப்பித்துவை பார்த்து நீங்கள் பார்க்கும்போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கே பவுல் அப்போஸ்தலனே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 29ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவரே ஒரு பெரிய ஒரு அவார்டு கொடுக்கிறார் பாருங்க. இந்த எப்பிராப்பித்துக்கு ஒரு என்ன அவார்டு கொடுக்கிறார் என்றால், இவனை கனமாய் எண்ணுங்கள். ஆகவே கர்த்தர் சுகவீனப்பட்டது உண்மைதான், சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இரக்கத்தை தாங்கன்னு நீங்க கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் குணமாக்குகிறது மாத்திரமல்ல, உன்னை நான் கனப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நீ வாழ்ந்திருந்து என்னை உயர்த்தும்படி இந்த ஜீவனுள்ள தேசத்துல நான் உன்னை வைக்க போகிறேன், ஆயுசு நாட்களை நான் கூட்ட போகிறேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்ன பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் பலவீனப்பட்டு போன ஆண்டவரே, என் சரீரத்தை பார்க்கல, அங்கேயும் ஓடிக்கொண்டு இருந்த ஆண்டவரே, உமக்காக பிரயாசப்பட்டேன், எத்தனையோ நாள் உபவாசித்து நான் ஜெபித்தேன், என்ன நீங்க குணமாக்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை குணமாக்க போகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழும்பி நின்று இந்த கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஓடுகிறவனினாலும் அல்ல, விரும்புகிறவனினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே நாம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு நீர் இறங்கினீரே ஆண்டவரே. அதோனியாவை தள்ளி ராஜ்ய பாரத்தில் அவனை உயர்த்தி உம்முடைய இரக்கம் அவனை உயர்த்தினது போல ஆண்டவரை என்ன உயர்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உனக்கு தகுதியற்ற நிலைமையில இருக்கலாம், வாய்ப்புகள் இல்லாத நிலைமையில இருக்கலாம், பொருளாதாரத்துல பலவீனப்பட்டு போய் இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். இன்றைக்கு இருக்கிற இடத்துலப்பா எனக்கு அந்த இரக்கம் என்ற அந்த பெரிய பொக்கிஷமாகி அந்த ஈவை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Give me your mercy, O Lord. I want your mercy in my life. இன்றைக்கு உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது ஹல்லேலூயா, தகுதியுள்ளவர்கள் இருக்கலாம், அவர்களை பார்க்கலாம், அவர்களை தள்ளி உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியற்ற உன்னை ஆண்டவர் பயன்படுத்தி தகுதி உள்ளவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டியது ஒன்று ஆண்டவரே. ஆண்டவரே அது என்னவென்றால் உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம்.
உம்முடைய இறக்கம் ஆண்டவரே, நான் சிறுமியும் எளிமையுமான ஆண்டவரே, என் மேல கண்ணோக்கமா இருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும்பா. நான் பிரயாசப்படுகிறது உண்மைதான், நான் ஓடுகிறது உண்மைதான், அதுக்காக முயற்சி எடுக்கிறது நல்லதுதான். ஆனாலும் உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரக்கத்தை தாங்க ஆண்டவரே, இரக்கத்தை தாங்க ஆண்டவரே, இரக்கத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த இரக்கத்தை உனக்கு தருகிறார், இன்றைக்கு அந்த இரக்கத்தை உனக்கு தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இரக்கம் இறங்கி வருகிறது. ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக His tender mercy is coming in your life. அவருடைய மனதுருக்கம் உள்ள அதுல மென்மையான அந்த இரக்கம், இப்பொழுது அந்த இரக்கத்தை நீ பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் நீ அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள். இந்த மாதத்துக்கு அந்த இரக்கத்தை தாங்க. வாழ்நாள் முழுவதும் அந்த இரக்கம் எனக்கு உண்டாகட்ட ஆண்டவரே. பின்னாடி தோல்விகளை ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம்பா, எனக்கு இறங்க மாட்டீரோ நீ கேளுங்க. எனக்கு இறங்க மாட்டீரோ, இந்த எளியவனுக்கு இறங்க மாட்டீரோ ஆண்டவரே. இந்த ஞானமற்றவனா இருக்கிறேனே, எனக்கு இறங்க மாட்டீரோ ஆண்டவரே. எனக்கு உதவியற்ற நிலைமையில இருக்கிறேனே, எனக்கு இறங்க மாட்டீரோ. என்னுடைய பிள்ளைக்கு இறங்க மாட்டீரோ. அன்றைக்கு இயேசுவை பார்த்து அவர்கள் கெஞ்சி கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தவர் இன்றைக்கு உன்னுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எல்லாமே ஏமாற்றத்துலதான் ஆண்டவரே முடியுது. எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், என் பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்குது, ஆயினும் ஆண்டவரே தோல்வியை தான் என் பிள்ளை சந்திக்குது, குறைவான மதிப்பெண்களை தான் பெற்றுக் கொள்ளுகிறது ஆண்டவரே. சொல்லலாம், பிசினஸ் எவ்வளவோ நான் முயற்சி எடுக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்கிற அந்த நன்மை எனக்கு கிடைக்கலையே, அந்த மேன்மையை நான் இன்னும் பார்க்க முடியலையே என்று இருதயத்தில் நீ வேதனையோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், விருப்பத்தின்படி அல்ல, உன்னுடைய அலைச்சலினால் அல்ல, உன்னுடைய முயற்சினால், உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, நான் உன் மீது வைக்கிற இரக்கத்தினாலேயே மகனே, உனக்கு நான் இறங்குகிறேன் மகளே. உன்னுடைய காரியத்தை நான் மாற்றுவேன், உன் தோல்வியை நான் மாற்றுவேன். உன்னை புறக்கணித்தவர்களுக்கு முன்பதாக ரீமா லக தீரமே சகதன தரமா, உன்னை அற்பமாய் உன்னுடைய தாய் தகப்பனே உன்னை எண்ணி இருந்திருக்கலாம், உன்னுடைய கணவனே உன்னை அற்பமாய் எண்ணலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து, உனக்கு நான் இறங்குவேன், நான் உனக்கு இறங்குவேன். மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில், நீயே ஆச்சரியப்படுகிற விதத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அவமானம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பமா நான் அவமானத்தை போயிடக்கூடாது ஆண்டவரே. நடுத்தருவில் வந்து நின்றுடக்கூடாது ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனைனால எவ்வளவோ அவமானம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விசமான விஷயங்கள் குடும்பத்தில் நடந்ததுனால ரொம்ப அவமானப்பட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த தோல்வி நிமித்தம் அவமானப்பட்டு போயிருக்கிறேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட அவமானமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை நிந்தனையை, உன்னுடைய அவமானத்தை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு இறங்குகிற தேவன் ஒருவர் உண்டு, உன்னுடைய நிலைமை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தரே, எனக்கு கர்த்தர் தவிர வேற யாருமே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய விண்ணப்பத்தின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உன்னுடைய அவமான நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். இனி நீ ஒடுக்கப்பட போவது இல்லை, இனி சத்துருவனை ஆதிக்கம் செலுத்த போவது இல்லை, இல்ல அந்தகாரத்தின் கிரிகள் இனி உன்னை அலக்களிக்க போவது இல்லை. ஒரு விடுதலையை நான் கட்டளிடுகிறேன், இன்றைக்கு நான் அதை கட்டளிடுகிறேன். ரீமா ரம ரீகே பே தீரே ஷகதன தரமா, இயேசுவின் நாமத்தினால், அவருடைய இரக்கத்தினாலே உனக்கு ஒரு விடுதலை இப்பொழுது கிடைக்கிறது. என்னெல்லாம் நீ இழந்து போனாயோ அதை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று அழுது கொண்டு இருக்கிறாயோ, எவ்வளவோ நஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் சுதந்திரம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போயாயிற்று, வேலையை இழந்து நின்று கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறுகிறாயோ, இன்றைய கர்த்தர் உனக்கு இறங்குகிறார், உனக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. மன்னாசேயுடைய பின்மாற்ற காரனுடைய அந்த மன்னாசைக்கே இறங்கும் பொழுது உனக்கு இறங்க மாட்டாரா? உனக்கு இறங்க மாட்டாரா? இன்றைக்கு ஒருவேளை வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமே, ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் இன்றைக்கு அதை அறிக்கை செய்து இன்றோடு விட்டுவிடு. அந்த அருவருப்புகளை, அந்த விக்கிரகங்களை தூர எரிந்து விடு. இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள், ஒரு உடன்படிக்கை செய்து கொள். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை இனி நான் செய்ய போவது இல்லை, இந்த காரியத்தை நான் அகற்றுகிறேன்.
உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் வெறுக்கிறேன், என்ன ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சரீரமே உம்முடைய ஆலயமா இருக்கிறது ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டுங்களேன். இன்றைக்கு அவர் உனக்கு வைராக்கியம் பாட்டுகிற காலத்துல, நீ மேன்மை அடைகிற காலத்துல, ஹல்லேலூயா, உன்னை மகிமைப்படுத்தி உன்னை உயர்த்துவார். ரீமா லஹ தீரமே, உன்னுடைய சொந்த கண்களே அதை காணும். நீ சோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறாய், நீ சமாதான பலிகளை ஏறெடுக்கும்படி கர்த்தர் செய்வார். தகர்க்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். இடிந்து போய் பாழாய் போய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. நீஹே மே ரீகந்தலமா ஷகதன தரமா, எனக்கு வழி இல்லை என்று நீ சொல்லாதே. இதோ நீ இடிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தை போல நீ இருந்தாலும் நீ கட்டி எழுப்பப்படுவாய், நீ மேன்மை அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. இன்னைக்கு கண்ணீரோடு அவரை தேடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய அழுகுரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உன்னுடைய இருதயத்தின் கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை பலர் கெஞ்சி கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன் இன்றைக்கு உனக்கு இறங்குகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உன் பின்மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் இடத்துல தயவாய் ஓடி வந்து விடு. ஹல்லேலூயா. சத்துரு உன்னை அழிக்கும்படி அவன் எழுந்திருக்கிறான். அவன் உன்னை எரிச்சலோடு உனக்கு விரோதமாய் அவன் எழுந்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவனுடைய பற்களில் இருந்து, அவனுடைய வாயிலிருந்து உன்னை ஆண்டவர் தப்புவிக்கிறார். நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீகாமா லஹ தீனேமே ஷேகே தேனேமே ரீகாந்தன தரமஹா லேகே தீனேமே ரீகாந்தன தூரமே. கர்த்தர் விடுவிக்கிறார். இன்றைக்கு உன்னை ஒரு விடுதலை, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல, உன்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து, உன்னை ஒடுக்கிற காரியங்கள்ல இருந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு அப்பா அந்த இரக்கத்தை நீ தருகிறதுக்காக நன்றி. எனக்கு இறங்கும் கர்த்தாவே. ஒரே ஒரு காரியம் கேளுங்க, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. நான் வேற ஒன்னும் கேட்கலப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. எனக்கு அந்த இரக்கம் உண்டாங்கட்டும், பிள்ளையோட வாழ்க்கையில உண்டாங்கட்டும் ஆண்டவரே, கையின் பிரயாசத்துல உண்டாங்கட்டும். ஹல்லேலூயா. கையிட்டு செய்கிற அந்த இரக்கம் உண்டாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளோடு அவமானங்கள் நிந்தைகள் மறைந்து போகட்டும்பா. நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்றால் ஆண்டவர் உண்மையே நாங்க சேவிப்போம் ஆண்டவரே. ஆண்டவர் உண்மை ஆண்டவரே வைராக்கியத்தோடு நான் தேடுவேன் ஆண்டவரே. இடிக்கப்பட்ட ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட ஜெப ஆண்டவரே, அந்த பலிபடத்தை நான் செப்பனிடுகிறேன் ஆண்டவரே. மீண்டுமாக முழு மனதோடு உருக்கமான இருதயத்தோடு வருகிறேன், தாழ்மையோடு நான் வருகிறேன்பா. என்னை ஏற்றுக்கொண்டு நான் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு மகனே உன் வாழ்க்கை மாறுகிறது, உன்னுடைய தோல்வி நாட்கள் மாறுகிறது, உன் துயரத்தின் நாட்கள் மாறுகிறது. புதிதான ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். ராஜ பாதையை உனக்கு உண்டு பண்ணுகிறேன். உன்னை தடை செய்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உன்னை அவமானப்படுத்துகிற ஒருவரும் நீ இனி காண போவது இல்லை. நீமா ரக தீனேமே சகதனமா ரீகே தேனேமே லெகே தீனேமே ரீகந்தரமா. உனக்கு விரோதமாக புறங்கூறி பேசினவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்துவேன். மற்றவர்களுக்கு முன்பதாக உன்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக கனத்தோடு நிற்கும்படி செய்வேன். உன்னுடைய முகத்தை நான் பிரகாசிப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய முகத்தில் இருந்து என்னுடைய மகிமை விளங்க பண்ணுவேன். மற்றவர்கள் அதை கண்டு ஒரு ஈமே லீஹே தீரமே நடுங்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லீஹே தீரமே, இனி நீ அவமானப்பட போவது இல்லை. என்னுடைய கரம் உனக்கு வைராக்கியமாய் எழும்புகிறது. நீமே ரீகாந்தன தரமா லீஹே தீனமே, உலையான சேற்றிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து ரீஹே மேரே மகிமையும் கனத்தினாலே நான் உன்னை முடிசூடுகிறேன். பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் இப்பொழுது அறுக்கப்படுகிறது, இப்பொழுது சுட்டெரிக்கப்படுகிறது. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. எல்லா பிரிவினைகள், ஆவிகள், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த குடும்ப பிரச்சனையினாலே ரொம்ப அவமானப்பட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே, மனமடிந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. மனைவி எனக்கு விரோதமாய் பேசின காரியத்தினாலே மன நொந்து போயிருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்றைய கர்த்தரை உன்னை பார்த்தவர் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்துவேன் மகனே. உன்னுடைய காரியங்களை நானே நடப்பித்து இதோ உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து செம்மையாய் நான் மாற்றி இருக்கிறேன். இனி நீ கலங்க போவதில்லை.
இனி நீ திகைக்க போவதில்லை. ரீமே ரீகா பலூதேரே மே ஷகதீனே மே லேஹேபே ரீகாந்தனா தரமா. பல இழப்புகளை நிமித்தம் இன்றைக்கு உன் இருதயத்துல குமரி கொண்டு இருக்கிறாய். ஆண்டவரே, இந்த மாதத்துல என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆண்டவரே, யாருக்கிட்ட போய் நான் கடன் கேட்க போறேன்னு எனக்கு தெரியல. என் தேவைகள் எப்படி சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே என்று இன்றைக்கு உன் இருதயத்துக்குள்ள நீ குமரி கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நிந்தனைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க போவதில்லை. ரீஹேமே லேஹே தீரேமே, நீ நினைப்பதை விட நீ கேட்பதை விட துரிதமாய் உன் வாழ்க்கையில உனக்காக காரியங்களை நான் செய்து முடிப்பேன். இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள நீ அற்புதத்தை கண்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீமா லக தூரேமே ஷகதீனேமே ரீஹேபே லீதேனேமே ரீகாந்தலமா ரீகாபல தரமா. தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குகிறக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இறங்குகிறக்காய் நன்றி. யாருமே அவரை இறக்கத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. கர்த்தர் எனக்கு இறங்குவாரா? உனக்கு இறங்குகிறார். இன்றைக்கு உனக்கு இறங்குகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். தற்கொலை எண்ணத்தை நீ விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீஹாமா லஹ தீரேமே ஷகதூனேமே ரேஹே தேனேமே லீதேனேமே ரேஹே தீனேமே ஓ ரீஹே தேரே. பலர் உங்களுக்குள்ளே, ஒரு சிலர் உங்களுக்குள்ளே உங்களையே நீங்க குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இரவும் பகலும் உங்களையே நீங்க குற்றப்படுத்துகிறீர்கள். சாத்தான் அப்படிப்பட்ட கட்டுல உங்களை வைத்திருக்கிறார். ஐயோ, எனக்கு தேவைதான், இந்த அவமானம் எனக்கு தேவைதான், இந்த நிந்தனை எனக்கு தேவைதான், இதுக்கு நான் பாத்திரவான் தான் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார். மகனே, உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன். மகளே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். உன்னை நான் விடுவித்திருக்கிறேன். இனி நீ நிந்தனையாய் இருக்க போவதில்லை. நீ ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீ இருக்க போகிறாய். இன்னும் நீ உன்னையே குற்றப்படுத்தி கொண்டிராதே. என்னுடைய மார்பில் சாய்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உனக்கு இறங்குகிற தேவன். நான் உன்னை மனதுருகி இதோ என்னுடைய கரத்தில் நான் ஏந்தி இருக்கிறேன். ஒரு பொழுதும் சத்துரு என்னுடைய கரத்தில் இருந்து உன்னை பறித்து கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா, அந்த குற்ற மனசாட்சியில பலர் ஆண்டவரே அகப்பட்டு இருக்கிறவர்களை இன்றைக்கு ஆண்டவரே நீர் விடுவிக்கிறதுக்காய் நன்றி. ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு காரியம் நடந்ததை நினைத்து 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 இன்றைக்கு உன்னையே நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன் தன்னையே காயப்படுத்தினது போல இன்றைக்கு உன்னையே நீ காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். நீ மரக தீனேமே, உன் சங்கிலிகள் இப்பொழுது அறுப்புண்டு போகிறது. நீ விடுவிக்கப்பட்டு இருக்கிறாய். நீ சுதந்திரத்தோடு கர்த்தரை நீ மகிழ்ந்து ஹல்லேலூயா அவரை நீ துதிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நீர் விடுவிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு மீது ஆண்டவரே இரக்கத்தை வைக்கிறதுக்காய் நன்றி. உருகி உருகி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே மனதுருகி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அப்பா, இன்றைக்கு நீர் இறங்கினதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இறங்குகிற தேவனாலே நான் மேற்கொள்ளுவேன். இறங்குகிற தேவனாலே நான் ஸ்தாபிக்கப்படுவேன். இறங்குகிற தேவனாலே நான் கட்டப்படுவேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை அளவில்லாமல் நீ வைக்கிறதுக்காய் நன்றி. நீர் துணை நிற்கிறதுக்காய் நன்றி. ஜெயத்தை கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.